இந்த சகோ திட்டம் தொடங்குவதற்கான நாளை தேர்வு செய்தவர் நம்முடைய மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவர்கள். உள்ளபடிய மகளிர் தினத்தில் இந்த திட்டத்தை தொடங்கினால் ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், ஒரு நல்ல சிறப்பம்சமாகவும் இருக்கு என்று சொல்லி மிக விரைவாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோவை மாநகர பகுதிகளில் 200 பேருந்து நிறுத்தங்களில் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அவரோடு பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக மகளிருக்கான அனைத்து திட்டங்களையும் மிக சிறப்பாக முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையாக இருந்தாலும் கோவையினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு திட்டங்களை வழங்கி நிதிகளையும் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த சகோ திட்டம் மகளிருக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக அமையும் என்பதில் அனைவருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எனவே இந்த சிறப்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் அவரோடு இருந்து பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.